ஐயா, நான் அரியலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். சிவசண்முக சாமி, என் பேர் சிவரடியார். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக நம்ம இயக்க பணியில் தான் இருந்துகிட்ருக்கேன். ஒன்றிய பிரதிநிதியாக இருந்தேன். இன்றைக்கி கட்சியில் தான் இருக்கேன், உறுப்பினராக இருக்கேன். இருந்தாலும் ஆன்மீகத்தில் நான் செயல்பட்டுருக்கேன். இதே மாதிரி நம்மளுடைய ஆட்சியில் முன்னாடியே ஸ்டாலின், இதே மாதிரி ஸ்டாலின் ஆட்சிக்கு வர முடியாது, சட்டம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு ஏகப்பட்ட பேர் ஜோசியர் சொன்னான் தமிழ்நாட்டில். ஆனால் நான் ஒரு ஆள் மட்டும்தான் எங்கள் அமைச்சர்கிட்ட சொன்னேன், நீங்கள் தாங்க எம்எல்ஏ குன்னத்தொகுதியில் ஜெயிக்கிறீங்க, அதே மாதிரி நீங்கள் அமைச்சராக போகிறீங்க, அதே மாதிரி நம்ம ஸ்டாலின் தான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி வந்துடுவார் அப்படின்னு எல்லா வார்த்தையும் சொன்னேன். இப்பயும் ஒரு அருள்வாக்க உங்கள்கிட்ட சொல்கிறேன். அரியலூர் மாவட்டம் தான் வந்திருக்கேன். சிவசண்முக சாமி சிவரடியார் சிவனை வேண்டி நான் சொல்கிறேன். 2026 இவர் நம்ம தளபதி ஐயா சொல்லிட்டு இருக்காரு, ஸ்டாலின் ஐயா சொல்லிட்டு இருக்காரு, துணைத்தர சின்னவர் சொல்லிட்டு இருக்காரு, 200 சீட்டு இருக்காரு. 221 சீட்டு பிடிச்சி டிஎம்கே கூட்டணி தான் ஆச்சு, மீண்டும் ஆச்சு. எழுதி வச்சுக்கிங்க, இன்னைக்கு தேதியை போட்டு எழுதி வச்சுக்கிங்க. கண்டிப்பாக நம்மளுடைய யார் எந்த கொம்பானாலும் நம்மளோட டிஎம்கே ஆட்சி தடுக்க முடியாது. யார் வேணாலும் வரட்டும், யாரையும் கட்சி சார்பாவோ யாரும் பேரை சொல்ல விரும்பல, யார் வேணாலும் வரட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனால் நம்மளுடைய செயல்பாடு மக்கள்கிட்ட பிடிச்சிருக்கு. இப்போ கூட அன்னைக்கு நம்ம 13ஆம் தேதி சென்னை சென்றிருந்தேன். சென்னையில் இளையராஜா, இசைஞானி இளையராஜாவுக்கு நம்ம கூட அவார்டு கொடுத்தாங்க, தமிழக அரசு கூட விழா எடுத்தாங்க. அந்த விழாவில் கூட அன்னைக்கு நான் பேட்டி கொடுத்தா வந்தேன். ஏன்னா எந்த அரசாங்கமும் விழா, எந்த இசையமைப்புல நடத்தல, இளையராஜா நடத்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஊர்லையாவது எந்த கோயில்லையாவது கட்சிக்காரங்க போய் நான் வந்த பிறகுதான் எனக்கு மாலை மரியாதை பண்ணணும், அதை பண்ணணும், இது வரைக்கும் நம்மளோட கட்சிக்காரங்க யாருமே இந்த ஊரில், இந்த இதில் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லையும் தொந்தரவு பண்ணலாம். அவங்க பாட்டுங்க நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் மதத்தை நீ பண்ணுங்க, நாங்கள் மட்டும் பண்ணுறேன்னு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மீண்டும் ஒரு அருள்வாக்க சொல்கிறேன், 2026 221 சீட்டு கொடுத்து டிஎம்கே கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். எழுதி வச்சிங்க. சார், எங்களுக்கு மீட்டிங்